हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 13 நிமி மகாராஜனின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 8. ராஜ்ஞோ ஜீவது தேஹியம் பிரசன்னாக பிரபவோ யதி ததேதி உக்தே நிமிஹி பிராக மா போன்மே தேகபந்தனம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். ராஜ்ஞ அரசரின் ஜீவது மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும். தேகாயம் பாதுகாக்கப்பட்டுள்ள இந்த உடல். பிரசன்னா மிகவும் திருப்தியடைந்து. பிரபவ உங்களால் இதை செய்ய முடியும். யதி என்றால் ததா அப்படியே ஆகட்டும். இத்தி இவ்வாறாக. உக்தே தேவர்களால் பதிலளிக்கப்பட்டதும். நிமி மகாராஜா பிராக கூறினார். மாபூத் அதை செய்ய வேண்டாம். மே எனது தேகபந்தனம் மீண்டும் ஒரு ஜட உடலின் சிறைவாசத்தை. டிரான்ஸ்லேஷன். இந்த யாகத்தினால் நீங்கள் திருப்தி அடைந்திருப்பீர்களானால், மேலும் உண்மையாகவே உங்களால் முடியுமானால், நிமி மகாராஜனின் இந்த உடலை உயிர்ப்பிக்க வேண்டுகிறோம் தேவர் என்று அந்த புரோகிதர்கள் தேவர்களிடம் கூறினார்கள். தேவர்கள் இந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்த்தார்கள். ஆனால் நிமி மகாராஜா, தயவு செய்து மீண்டும் என்னை வேறு ஒரு இந்த ஜட உடலில் சிறைப்படுத்த வேண்டாம் என்று கூறிவிட்டார். பர்பட் பை ஷிலபிரபாத். ஜெய் ஷிலபிரபாத். மனிதர்களை விட தேவர்கள் பன்மடங்கு உயர்ந்த நிலையில் உள்ளனர். எனவே சிறந்த ஞானிகளும் முனிவர்களும் கூட சக்தி வாய்ந்த பிராமணர்களே என்றாலும் வாசனை திரவியங்களில் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த நிமி மகாராஜனின் உடலை உயிர்ப்பிக்கும்படி தேவர்களை அவர்கள் வேண்டினார்கள். தேவர்கள் சுகபோக வாழ்வில் மட்டுமே சக்தி வாய்ந்தவர்கள் என்று ஒருவர் நினைக்கக்கூடாது. உயிரற்ற உடலை உயிர்ப்பிப்பது போன்ற அசாதாரணமான செயல்களிலும் அவர்கள் சக்தியுடையவர்கள் ஆவார்கள். இதை போன்ற பல உதாரணங்கள் வேத இலக்கியங்களில் உள்ளது. உதாரணமாக சத்தியவான் சாவித்திரியின் சரித்திரத்தில் சத்தியவான் இறந்ததும் அவர் யமராஜனால் எடுத்துச் செல்லப்பட்டார். ஆனால் அவரது மனைவி சாவித்திரியின் வேண்டுகோளினால் சத்தியவானின் உடல் உயிர்ப்பிக்கப்பட்டது. இது தேவர்களின் சக்தியை பற்றிய முக்கியமான ஒரு உண்மையாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 13 நிமி மகாராஜனின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 8 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.